ஸ்ரீருத்ர மகிமை. நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிகே. திருச்சிற்றம்பலம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. திருச்சிற்றம்பலம். பெரியோர்களே, நம்முடைய பெருமதிப்பிற்குரிய சிவஸ்ரீ அண்ணா அவர்களுடைய அருளாசியுடனே வெயில் இனிது என்று மகாகவி பாரதியார் அருளிய வண்ணம் இந்த பூமிக்கு தேவையான மழை மற்றும் உணவு அனைத்திற்கும் ஒளி அனைத்திற்கும் காரணமாகின்ற கதிரவன் அவனுடைய அருள் அதிகரித்து காணப்படுகின்ற நாட்கள் இந்த அக்னி நட்சத்திரம் என்று சொல்லப்படுகின்ற நாட்களிலே அதனை நாம் நொந்து கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் சிவச்சிந்தனை செய்ய வேண்டும். உலகில் நிகழ்வத எல்லாம் பெருமானுடைய அருள் என்ற எண்ணத்திலே நாம் இறைவனை பற்றி சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு கருணை திட்டத்தோடு அவர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய தினம் ஸ்ரீருத்ர மகிமை என்பதனை நாம் பார்க்கின்றோம். அன்னாருடைய திருவடி கமலங்களை பணிந்து தொடங்குவோம். ஸ்ரீருத்ரம் என்பது பரமேஸ்வருடைய வழிபாட்டிலே தொன்று தொட்டு இந்தியா முழுவதும் தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு என்ற வேறுபாடு இல்லாமல் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மகா மந்திரம். இதனுடைய பயன்பாடு என்பது தென் தமிழ்நாட்டிலே அதிகரித்து காணப்படுகின்றது. இதனுடைய அருமை பெருமைகளை தமிழ் நூல்கள் கூட வெவ்வேறு இடங்களிலே பறைசாற்றுகின்றன. எடுத்துக்காட்டாக அருமறை பயனாகிய உருத்திரம் என்று சேக்கிழார் பெருமான் ருத்ர பசுபதி நாயனார் புராணத்திலே கூறுவார். 63 அந்த நாயனார் அன்றாடம் சூரியோதயம் முதல் சூரிய அஸ்தமனம் வரை கழுத்தளவு குளத்து நீரிலே நின்று தங்களுடைய கிராமத்திலே பெருமானை நினைந்து சஸ்வரமாக உள்ளன்போடு ஒரு சில நாட்கள் இந்த ஸ்ரீருத்ரத்தை பாராயணம் செய்து வந்தார். பெருமான் அந்த பாராயணத்தை ஏற்றுக்கொண்டு அவரை திருக்கையிலைக்கு எழுந்தருளிவித்தான் என்பது வரலாறு. ஸ்ரீருத்ரம் என்பது வேதத்தின் சாரம் என்ற கருத்தினை சண்டேச நாயனாருடைய புராணத்தில் கூட கூறுவார். ஸ்ரீருத்ரத்தின் சாரமாகின்ற அஞ்செழுத்தே வேதத்தின் சாரம் என்று அங்கு வருகின்றது. அந்த பிரசனம் நமகம் என்றும் கூறப்படுகின்றது. பெருமானை நமகா நமகா என்று வணங்குகின்ற காரணத்தினாலே அதற்கு நமகம் என்று ஒரு சிறப்பு பெயர் இருக்கின்றது. இந்த ஸ்ரீருத்ரம் என்பது உருத்திரன் என்ற திருநாமம் தாங்கிய பரம்பொருள். அந்த பரம்பொருளுடைய பெருமைகளை கூறுகின்ற சூக்தங்கள் 4 வேதங்களிலும் காணப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக பஞ்சருத்ரம் என்ற 5 சூக்தங்கள் ரிக்வேதத்திலே காணப்படுகின்றன. இவையே சாமவேதத்திலே கானமும் செய்யப்படுகின்றன. இருந்தாலும் யஜுர்வேதத்தினுடைய 101 சாக்கைகளிலும் காணப்படுகின்ற காரணத்தினாலே நமஸ்தே ருத்ர மன்யவே என்று தொடங்குகின்ற 11 அனுவாகங்களை கொண்ட இந்த மந்திரம் ஸ்ரீருத்ரம் என்ற சிறப்பினை பெறுகின்றது. அந்த ஸ்ரீ என்ற அடைமொழியை பெறுகின்றது. இது யஜுர்வேதத்தினுடைய 101 பிரிவுகளிலும் காணப்படுகின்றதுனால இதற்கு சதருத்ரீயம் என்றும் பெயரானது வழங்குகின்றது. ஏகசதம் யஜுஷாகாஸ்தாசு ருத்ரோபனிஷத் ஆம்னாயதே சதசாகாகதம் சாட்சாத் சதருத்ரீயம் உச்சதே என்று ஒரு பாடல் காணப்படுகின்றது. இதன் பொருள் அடியேன் கூறிய வண்ணம் யஜுர்வேதத்தினுடைய கிருஷ்ண யஜுர்வேதம் மற்றும் சுக்ல யஜுர்வேதம் 2 பிரிவுகளுக்கும் சேர்த்து 101 சாக்கைகள் அதாவது பிரிவுகள் உள்ளன. இந்த பிரிவுகள் அனைத்திலும் இந்த ஸ்ரீருத்ரமானது காணப்படுகின்றது. கிருஷ்ண யஜுர்வேதம் என்றும் சுக்ல யஜுர்வேதம் என்றும் யஜுர்வேதம் பிரிவதற்கு முன்னால் இருந்த ஆதி சாக்கையாகின்ற மைத்ராயணி சாக்கையிலும் இந்த ஸ்ரீருத்ரமானது காணப்படுகின்றது. இதற்கு ருத்திரம் என்ற பெயர் இதனால் ஏற்பட்டது என்று ஆராய்ந்தோம் என்று சொன்னால், பரம்பொருளுக்கு அவருடைய பெருமைகளை நினைவூட்டும் வண்ணம் திருப்பெயர்கள் பல்லாற்றானும் கூறி வணக்கம் கூறுவதையே குறிக்கோளாக கொண்டிருக்கின்றது இந்த ருத்ரத்தினுடைய அமைப்பு. இருந்தாலும் அந்த பரம்பொருளுடைய பெயர்களிலே தலையாயது என்பது ருத்ரநாமா என்ற கருத்து காணப்படுகின்ற காரணத்தினாலே இதற்கு அந்த திருநாமத்தின் அடிப்படையிலே ஸ்ரீருத்ரம் என்ற பெயரானது அமைந்திருக்கின்றது.
பரம்பருடைய பெயரினை தமிழிலே பெரும்பெயர் என்று கூறுவார்கள். திருக்குறிப்புத்தொண்ட நாயனார் புராணத்திலே காஞ்சிபுரத்தினுடைய சிறப்பை கூறும்பொழுது பெரும்பெயர் இருக்கை என்று ஒரு இடத்தை கூறுவார் செக்கிழார். அங்கு காணப்படுகின்ற பெரும்பெயர் என்பது மகாதேவ நாமா. பரமேஸ்வருடைய நாமாக்களிலே மிகவும் போற்றப்படுகின்ற நாமாக்கள், ஆழமான கருத்து கொண்ட நாமாக்கள் சிவநாமா, மகாதேவ நாமா மற்றும் ஸ்ரீ ருத்ரநாமா என்று பார்க்கின்றோம். காரிய கடவுளராகின்ற படைத்து காத்து அழிக்கின்ற பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள், அவர்களிலே அழித்தற் கடவுளாகின்ற ஒருவருக்கு ருத்ரர் என்று பெயர் இருக்கின்றதே என்று ஒரு ஐயம் ஏற்படலாம். ஆராய்ந்து பார்த்தால் ரிக்வேதத்திற்கு சூத்திரம் வகுத்த ஆஸ்வலானியர் போன்ற ரிஷிகளுடைய கருத்தின்படி வேதங்களிலே காணப்படுகின்ற எல்லா தெய்வங்களின் பெயர்களும் பரம்பொருளாகின்ற ஸ்ரீ ருத்ரருடைய பெயர்கள்தான். தாத்தா பெயரை பேரனுக்கு வைப்பதை போல பரம்பொருளின் பெயரே எல்லா தெய்வங்களுக்கும் வைக்கப்பட்டிருக்கின்றன என்பது அடிப்படை கருத்து. ஆகவே படைத்தல் கடவுளுக்கு பிரம்மா என்ற பெயரும், காத்தற் கடவுளுக்கு விஷ்ணு என்ற பெயரும், அழித்தற் கடவுளுக்கு ருத்ரன் என்ற பெயரும் இவையெல்லாம் பரம்பொருளுக்கு ஏற்கனவே உள்ளன என்ற காரணத்தினால் வந்து அமைந்த பெயர்கள் என்ற தெளிவினை நாம் பெற வேண்டும். ருத்ரன் என்பது பரம்பொருளின் பெயர் என்பதை அப்பர் பெருமான் நமக்கு மிக அழகாக காட்டுகின்றார். உருத்திரனை உமாபதியை உலகு ஆனானை உத்தமனை நித்திலத்தை ஒருவன் தன்னை பருப்பதத்தை பஞ்சவடி மார்பினானை பகலிரவாய் நீர்வெளியாய் பறந்து நின்ற நெருப்பதனை நித்திலத்தின் தொத்தொப்பானை நீரணிந்த மேனியராய் நினைவார் சிந்தை கருத்தவனை கஞ்சனூர் ஆண்டகோவை கற்பகத்தை கண்ணாரக் கண்டு உய்ந்தேனே என்பது அவர் அருளிய தேவாரம். உருத்திரன் என்பது பஞ்சகிருத்திய பாராயணனாக இருக்கின்ற அருவுருவ திருமேனிகளை தாங்கியிருக்கின்ற காரண கடவுளாகின்ற பெருந்தெய்வத்தினுடைய பெயர். வேதத்திலே அவ்வண்ணம் காணப்படுகின்றது. அந்த பெயருக்கு பெயர் காரணம் என்பது பல வகையிலே பெரியோர்கள் கூறுகின்றார்கள். ரோததி இது ருத்ரஹா. ரோததி என்றால் அழுகின்றான், பெருமான் கண்ணீர் பெருக்குகின்றான் என்று காரணத்தினால் அவனுக்கு உருத்திரன் என்று பெயர். அவன் ஏன் கண்ணீர் பெருக்க வேண்டும்? அவன் கண்ணீர் பெருக்கவும் அந்த கண்ணீர் மணித்துளிகள் தான் ருத்ராட்சங்களாக விளைந்தன. அதைத்தான் நாம எல்லாம் போட்டுட்டு இருக்கோம் கழுத்துல என்பதனால பெருமான் அழுதான் என்பது தெரிகின்றது. அவன் ஏன் அழுகின்றான் என்று கேட்டால், வேதங்களையும் ஆகமங்களையும் சாதுக்களையும் நல்ல நெறிகளையும் அருளாளர்களையும் படைத்தும் கூட நம்மிலே பலரும் தெய்வ சிந்தனை இல்லாது அரிய மானுட பிறப்பினை வீணாக்குகின்றோமே என்று நமக்காக உருப்படாத ஒரு பிள்ளையை குறித்து தாயும் தந்தையும் வருத்தப்படுவதைப் போல கடவுள் வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்தினான் என்பதனால அவனுக்கு ருத்ரன், தானே அழுகின்றவன் என்ற பொருளிலே வருகின்றது. இந்த ருத்ராட்ச மாலையை தரிக்கும் பொழுது பெருமான் நமக்காக அழுதான் என்ற கருத்திலே அவன் கருணையை இணைந்து நாம் தரித்தோம் என்று சொன்னால் அவருடைய கருத்திற்கேற்ப நாம் செவ்வனே நடந்து கொள்வோம் என்பது அதன் பயனாகும். இந்த ருத்ரநாமாவிற்கு இன்னொரு பெயர், பொருட்காரணம். பெயர் காரணம் என்னன்னு கேட்டா, ரோதயதி இது ருத்ரஹா, அழச் செய்கின்றான் என்பதனால அவனுக்கு உருத்திரன் என்று பெயர். அழுதால் உன்னை பெறலாமே என்று திருவாசகம் கூறுகின்றது. அழுத பிள்ளை பால் குடிக்கும் என்று சம்பந்த பெருமான் கூட பிரம்மதீர்த்த கரையிலே அம்மே அப்பா என்று அழுதனால ஞானப்பாலினை பெற்றார். அழுவதனாலே கண்களிலே இருக்கின்ற அழுக்கு நீங்குவதைப் போல உள்ளத்திலே இருக்கின்ற சித்த மலமானது அருகின்றது. அவ்வண்ணம் பெருமானுடைய கருணைக்காக அழுகின்ற நிலை என்பது ஒரு பக்குவியான ஆன்மாவிற்கு பெருமானுடைய அருளினாலே வந்து அமைகின்றது என்பதனால தன்னை எய்த நினைப்பவர்களுக்கு எய்ததற்குரிய தகுதியை தரும் வண்ணம் அவர்களை அழ அடிக்கின்றான் பெருமான். இன்னொரு பொருள், ருத்து என்ற சொல்லுக்கு துன்பம் என்பது பொருள். துன்பங்களிலே தலையாய துன்பம் என்பது பிறவி துன்பம். ருத்து சம்சார துக்கம், ருதம் தத்து சம்சார துக்கம் திராவயதி இது ருத்ரஹ. நம்முடைய பிறவி துன்பத்தை போக்குகின்றான் என்பதனால அவனுக்கு உருத்திரன் என்று பெயர். ஆனால் இந்த உருத்திர சப்தத்திற்கு வேதமே பொருள் காண்கின்றது. வேதத்திலே அதர்வ சிரஸ் என்று ஒரு உபனிஷதம் அதர்வண வேதத்திலே காணப்படுகின்றது. அந்த உபனிஷதத்திலே ஒரு பகுதி ஓங்காரத்தின் பரியாய நாமாக்களுக்கு பொருள் விளக்கம் தருகின்றது. அத கஸ்மாதுச்சதே ஓங்கார இதி, எதனால் இறைவன் ஓங்காரம் என்று கூறப்படுகின்றான். அத கஸ்மாதுச்சதே பிரணவ இதி, அவனுக்கு எதனால் பிரணவம் என்று பெயர் வந்து அமைகின்றது. அத கஸ்மாதுச்சதே ஈஸ்வர இதி மகேஸ்வர இதி என்றெல்லாம் கேட்டுக்கொண்டு பெயர் காரணம் கூறுகின்றது. அதிலே உருத்திர நாமத்திற்கும் காரணம் கூறுகின்றது. அத கஸ்மாதுச்சதே ருத்ர இதி,
யஸ்மாத் யோகிபிஹி அனன்ய பக்தைஹி துருதம் அஸ்ய ரூபம் உபலப்யதே தஸ்மாது உச்சதே ருத்ர இதி. ஒரு கண்ணாடி முன்னால் நாம் நின்றால் நம்முடைய முகத்தினுடைய நிழல் கண்ணாடியிலே தெரிவது உடனே நிகழ்கின்றது. அதை போல தங்களுடைய இந்திரியங்களை அடக்கி பெருமானுடைய திருவடியை தவிர வேறொன்றிலும் நாட்டமில்லாது அன்பு செய்கின்ற யோகிகளுக்கு பெருமானுடைய சந்நிதி விசேடத்தினாலே பெருமானுடைய சிவத்தன்மையாகின்ற ருத்ர ரூபம் துருதம் உபலப்யதே உடனே கிட்டிவிடுகின்றது அவர்களுக்கு. அவ்வாறு பெருமான் பெருங்கருணையாளனாக பக்குவியான ஆன்மாவிற்கு தன்னை உடனே தந்துவிடுகின்றான். ருத்ரனுடைய ரூபம் அஸ்ய ரூபம் துருதம் அனேன உபலப்யதே. சிவனாருடைய அந்த சிவத்தன்மை என்பது அவனுடைய பக்தனுக்கு உடனே கிட்டுகின்றது என்பதனாலே அவனுக்கு ருத்ரன் என்று பெயர் என்று அத்வைத சித்தாந்த முக்தியை கூறும் வண்ணமும் அவருடைய பெயரானது அமைந்திருக்கின்றது. ஞானசம்பந்த பெருமான் திருக்கழுமல தாழக்குறிஞ்சி பதிகத்திலே சேர்வார் தாமே தானாகச் செய்யுமவன் என்று கூறுகின்றார். என்னுடைய உடைமை பொருள் ஒன்றை நான் உங்களுக்கு தரலாம், உரிமை பொருளை கூட தரலாம், ஆனால் என்னை நான் உங்களுக்கு தர முடியாது. என்ன காரணம்? என்னுடைய ஜீவஸ்வரூபம் என்பது இறைவனுக்கு சொந்தமானது. அவனுக்கு நான் அடிமை என்பதனால என்னை நான் உங்களுக்கு தர முடியாது. உலகிலே தன்னை ஒருவன் உயிர்களுக்கு தருகின்றான் என்று சொன்னால் அவன் சர்வ சுதந்திரனாக இருக்க வேண்டும் என்பதனால பரமேஸ்வரன் சர்வ சுதந்திரனாக இருப்பதனால்தான் அவருடைய சிவத்தன்மையை உயிர்கள் முக்தி நிலையிலே பெறுகின்றன என்பதனால அப்படி சர்வ சுதந்திரனாக இருக்கின்ற பரம்பொருளுக்கு ருத்ரன் என்று பெயர். அவனை போற்றுகின்ற பகுதிக்கு ஸ்ரீ ருத்ரம் என்று பெயர். வேதங்கள் தோறும் ருத்ர சுக்தங்கள் இருந்தாலும் எஜுர்வேதத்திலே காணப்படுகின்ற நமஸ்தே ருத்ர மன்னவே என்று தொடங்குகின்ற 11 அனுவாகங்களை கொண்டது. அனுவாகம் என்பது வேதம் என்பது காண்டங்கள் என்ற பெரும் பிரிவுகளாக காணப்படும். அந்த காண்டங்கள் பிரசனங்கள் அல்லது அத்தியாயங்களாக காணப்படும். ஒவ்வொரு அத்தியாயத்திலும் இருக்கின்ற சிறு உட்பிரிவுக்கு அனுவாகம் என்று பெயர். 11 அனுவாக்கங்களாலே ஆகியது இந்த ஸ்ரீ ருத்ர பிரஸ்னம். அதனால் இதற்கு ருத்ர ஏகாதசினி என்றும் பெயர். பெரியோர்கள் கூறுவார்கள், ஒருவர் அன்றாடம் பாராயணம் செய்ய வேண்டியவை 5 நூல்களாம். அவை யாவை என்று கேட்டால் ஸ்வசாகோபனிஷத்து, கீதா, விஷ்ணோர் நாம சகசிரகம், ருத்ரஞ்ச பௌருஷம் சூக்தம், நித்தியம் ஆவர்த்தையேத் புதகா. அறிஞன் ஒருவன் தன்னுடைய வேத கிளைக்கு உரிய உபனிஷதம். ஆகவே ஒவ்வொரு வேத கிளைக்கும் உரியதாக ஒரு உபனிஷத்தான் உள்ளது என்ற கருத்தானது பெரியோர்கள் கொண்டிருக்கிறார்கள். நாம் அத்தியனம் செய்யக்கூடிய இயல்பான நம்முடைய சாகையினுடைய உபனிஷத்தையும் பகவத்கீதையையும் திருமாலுடைய சகசிரநாமத்தையும் புருஷ சுத்தத்தையும் ஸ்ரீருத்ரத்தையும் அன்றாடம் ஒருவன் ஆவர்த்தி செய்ய வேண்டும், பாராயணம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இவ்வளவையும் ஒருவன் பாராயணம் செய்வதற்கு நேரம் அதிகமாக பிடிக்கும். கீதை என்பது 700 ஸ்லோகங்களால் ஆகியது. அவரவர் கிளையிலே இருக்கின்ற உபனிஷத் சிறியதாக இருக்கலாம் அல்லது பிருகதாரண்யக்கம் போல பெரிய உபனிஷத்தாக கூட இருக்கலாம் என்பதனால மிகவும் நேரம் பிடிக்கும். அப்படி இருக்கும் பொழுது இதிலே அவசியம் பாராயணம் செய்துதான் ஆக வேண்டும் என்று யாதாவது ஒன்றை குறிப்பிட்டு கூற வேண்டும் என்று சொன்னால் அதனை வேதமே கூறுகின்றது. எப்படி கூறுகின்றதுன்னு கேட்டா, கைவல்ய உபநிடதம் என்ற ஒரு உபநிடதம் அதர்வண வேதத்தை சார்ந்தது. அது ஸ்ரீருத்ரத்துடைய பெருமையை சொல்லும் பொழுது எஸ் சதருத்ரிய மதீதே சோக்னி பூதோ பவதி, சுராபானாத் பூதோ பவதி, பிரம்மஹத்யாத் பூதோ பவதி, கிருத்யா கிருத்யாத் பூதோ பவதி, தஸ்மாத அவிமுக்தம் ஆசிரித்தோ பவதி, அத்தியாசிரமி சர்வதா சகிருத்வா ஜபேத் என்று கூறுகின்றது. இந்த மந்திரத்தின் பொருள் என்னன்னு கேட்டா, யாரொருவன் சதருத்ரியம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீருத்ர பிரசனத்தை அன்றாடம் ஓதுகின்றானோ அவன் நெருப்பிலே தூய்மை செய்யப்பட்டவனை போல் பாவங்களிலிருந்து விடுபடுகின்றான். அவன் செய்யத்தகாத செயல்களை செய்த குற்றத்திலிருந்தோ செய்ய வேண்டியவற்றை செய்யாத குற்றத்திலிருந்தோ பிரம்மஹத்தி போன்ற பெரும் பாவங்களில் இருந்தோ கள்குடித்தல் போன்ற பாவங்களில் இருந்தோ இந்த ருத்ரத்தை ஓதுவதனாலே விடுபடுகின்றான். ருத்ரத்தை ஓதிய ஒருவன் காசி யாத்திரை செய்த பயனை அடைகின்றான் என்ற காரணத்தினாலே ஒருவன் அத்தியாசிரமியாக இருந்து, அதாவது திருநீறு அணிந்தவனாக இருந்து, அத்தியாசிரமி என்ற சொல்லுக்கு உண்மையான பொருள் திருநீறு அணிதல் என்பதுதான். அந்த திருநீறு அணிந்தவனாக இருந்து இந்த ருத்ரத்தை எப்பொழுதும் ஓதிக்கொண்டு வர வேண்டும் அல்லது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஓத வேண்டும் என்று வேதத்திலே விதி காணப்படுகின்ற காரணத்தினாலே அன்றாடம் ஓதத்தக்க நூல்களிலே தலையாயது என்பது
ஒரு முறையாவது ஓதித்தான் ஆக வேண்டும் என்று அந்த நிர்பந்தம் இருப்பது ஸ்ரீருத்ரத்திற்கு மட்டுமே என்ற தெளிவினை நாம் பெற வேண்டும். இந்த தெளிவினை 5 நூல்களை கூறிய அந்த ஸ்லோகத்திலும் பெரியோர்கள் காட்டியிருக்கின்றார்கள். ருத்ரஞ்ச என்று ஒரு சகாரத்தினை ருத்ரத்தோடு சேர்த்து, அதுவே இந்த நித்திய பாராயண நூல்களிலே தலையாயது. அதனை ஒருவன் ஒருவேளையாவது ஒரு நாளைக்கு பாராயணம் செய்யாது இருக்கலாகாது என்ற குறிப்பினை அந்த சகாரத்தினாலே கொடுத்திருக்கிறார்கள். ஸ்ரீருத்ரம் என்பது யஜுர்வேதத்தினுடைய சம்ஹிதா பாகத்திலே இருக்கின்றது, கர்ம காண்டத்திலே இருக்கின்றது. இருந்தாலும் இதனுடைய பெருமை கருதி, இதனுடைய பயன் கருதி, இது முக்தியை விளைவிப்பது என்ற பயனை கருதி இதனை ஞான காண்டத்திலே ஒரு பகுதியாகவும் கருதுகின்றார்கள் என்பதனால இதற்கு ருத்ரோபனிஷத், ருத்ரமாகின்ற உபனிஷத் என்ற ஒரு பெயர் வழங்குகின்றது என்று பார்க்கின்றோம். உருத்திரன் அவருடைய வழிபாடு என்பது ஒரு முழுமையான வழிபாடாகும். பல தெய்வங்களை வழிபட்டாலும் உருத்திரனை வழிபட்ட பலன் கிட்டாது. ஆனால் உருத்திரனை வழிபட்டால் நாம் வழிபடாது கைவிட்ட எல்லா தெய்வங்களையும் வழிபட்ட அந்த பயனானது நமக்கு கிட்டும் என்பதையும் பெரியோர்கள் கூறியிருக்கின்றார்கள். விருக்ஷஸ்ய மூல சேகேன சாகா புஷ்யந்தி வை யதா சிவே ருத்ர ஜபாத் பிரீதே பிரீதா ஏவாஸ்ய தேவதாக அதோ ருத்ர ஜபாதேவ புக்தி முக்தி பிரசித்ததா என்று பெரியோர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதனுடைய பொருள் என்னன்னா, ஒரு மரத்தினுடைய வேரிலே தண்ணீர் ஊற்றுவதனால அதனுடைய கிளைகள் எவ்வாறு செழிக்கின்றனவோ அதே போலவே ஸ்ரீருத்ரனை, அந்த பரம்பொருளை இந்த ருத்ர சூக்தத்தினாலே ஜபம் செய்து வழிபடுவதனால எல்லா தெய்வங்களுக்கும் திருப்தி உண்டாகின்றது. அவ்வாறு அவர்களுக்கு சந்துஷ்டி உண்டாவதனால பிற தெய்வங்களும் நமக்கு அருள் பாலிக்கின்றார்கள் என்பதனால ருத்ர ஜபத்தினாலே ஒருவனுக்கு இம்மை மறுமை பலன்கள் கிட்டுகின்றன. ஏன்னா பரம்பொருளை தவிர வேறு எந்த தெய்வத்தினாலும் மறுமை பயனாகின்ற முக்தியை தர இயலாது. ஆனால் இம்மை பயன்களை தருவதற்கென்று எண்ணிறந்த தெய்வங்கள் இருக்கின்றார்கள். அவர்களை வழிபடாமலேயே அந்த பயனை பெற வேண்டும் என்று சொன்னால் ருத்ர ஜபத்தினால் பெறலாம் என்று பெரியோர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஒருவன் ஒரு நல்ல வினையின் பயனை பெறுவதற்கும் சித்தசுத்தியை பெறுவதற்கும் முக்தியை பெறுவதற்கும் பெருந்தடையாக இருப்பது எது என்று கேட்டால், அவன் செய்த தீவினையின் கூட்டம், பாவத்தின் பலன். அந்த நாம் செய்த அனைத்து பாவங்களுக்கும் கழுவாயாக ஒரு ஜபம், ஒரு மந்திரத்தின் ஜபம் உண்டு என்று சொன்னால் அது ஸ்ரீ ருத்ர நாம ஜபம்தான் என்று பார்க்கின்றோம். கைவல்ய உபநிடத்திலே நாம் ஏற்கனவே பார்த்த மந்திரத்திலே இது சொல்லப்பட்டிருக்கின்றது. எஸ் சதருத்ரிய மதீதே சோக்னி பூதோ பவதி. யாரொருவன் இந்த ஸ்ரீருத்ரமாகின்ற சதருத்ரியத்தை ஓதுகின்றானோ அவன் நெருப்பினால் தூய்மை செய்யப்பட்டவனைப் போல பாவங்களிலிருந்து விடுபடுகின்றான். சுராபானாத் பூதோ பவதி. கள்குடித்த பாவத்திலிருந்து விடுபடுகின்றான். பிரம்மஹத்யாத் பூதோ பவதி. அந்தணனை கொன்ற பாவத்திலிருந்து விடுபடுகின்றான். கிருத்யா கிருத்யா பூதோ பவதி. செய்யத்தக்கவற்றை கைவிடுகின்ற குற்றம், செய்யத்தகாதவற்றை கடைபிடிக்கின்ற குற்றம் ஆகிய பாவங்களிலிருந்து விடுபடுகின்றான். தஸ்மாத் அவிமுக்தம் ஆசிரிதோ பவதி. காசி யாத்திரை செய்து காசியிலே வசிக்கின்ற பலனை பெறுகின்றான். அத்தியாசிரமி, அவன் திருநீர் அறிந்தவனாக இருந்து கொண்டு சர்வதா எப்பொழுதும் சகிருத்வா அல்லது ஒரு முறையாவது ஜபேத், இந்த ஸ்ரீருத்ரத்தை ஜபிக்க கடவன் என்று விதியானது காணப்படுகின்றது அதர்வண வேதத்திலே என்று இதனுடைய பெருமையை பார்க்கின்றோம். உலகத்திலே இன்றைக்கு ஷஷ்டப்த பூர்த்தி என்றால் ருத்ரேகாதசி ஜபம் அந்த நாளை கொண்டு செய்வித்து அந்த கலசத்திலே பெருமானை ஆவாகனம் செய்து, பெருமாட்டி ஆவாகனம் செய்து, ஏகாதசி ருத்ரர்களை ஆவாகனம் செய்து அந்த கலசத்தினாலே ஷஷ்டப்த பூர்த்தி செய்து கொள்கின்ற தம்பதிகளுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். என்ன காரணம்? 60 வயது பூர்த்தி செய்தது என்பது ஒரு பெருமை. ஆனால் அன்றாடம் நாம் ஈட்டுகின்ற பாவமோ நாம் அறிந்து செய்வனவும் அறியாது செய்வனவும் பல பல. 60 வயதிற்கு வரையிலும் ஈட்டிய பாவத்திற்கு ஒரு கழுவாய் வேண்டும் என்பதற்காகவே ருத்ர ஏகாதசினி என்ற பிராயச்சித்த கர்மாவானது அனுஷ்டிக்கப்படுகின்றது. உலகத்திலே பாவத்திற்கு பெரும் கழுவாயாக அமைவது ருத்ர ஜபம்தான் என்பது அனுஷ்டானத்திலே இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். இந்த ஸ்ரீருத்ரத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டா, பரம்பருடைய இனிய திருநாமங்களை தொகுத்து வணக்கம் கூறுவதாக அமைந்திருக்கின்றது. இந்த அமைப்பினுடைய சிறப்பினை சாமவேதத்தினுடைய ஜாபாலி என்ற உபனிஷதமானது கூறுகின்றது. ஜாபாலி என்ற உபனிஷதத்திலே அந்தண சிறுவர்கள் பிரம்மச்சாரிகள் யாஜ்ஞவல்யர் என்ற மகரிஷியினை சென்று கண்டு, எங்களுக்கு முக்தி பெற்றுக்கு ஒரு மந்திரத்தை நீங்கள் உபதேசியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். அவர் புன்முறுவல் பூக்கின்றார். நீங்கள் எல்லாம் வேதத்தை அத்தியனம் செய்திருக்கிறீர்கள், உங்கள் சாகையிலே நீங்கள் ஸ்ரீருத்ரத்தினை ஜபித்திருப்பீர்கள், ஓதி இருக்கிறீர்களான்னு கேட்கும் பொழுது ஆம் ஓதியிருக்கின்றோம் என்று சொன்னவுடனே
அந்த மந்திரத்தை விட முக்திக்கு சிறப்பான வழி கிடையாது. உங்களுக்கு புதிய மந்திரம் தேவையில்லை. அதற்கு ஒரு காரணம் கூறுகின்றார். அந்த ஸ்ரீருத்ரத்திலே வருகின்ற நாமாக்கள் எல்லாம், பெயர்கள் எல்லாம் அமுதத்தினுடைய நாமாக்கள், மரணத்தை மாற்றுகின்ற அமுதத்தினுடைய நாமாக்கள். அமிர்தசிய நாமானி என்று கூறுகின்றார். அமுதம் என்ற சொல்லினாலே வேதத்திலே யாண்டும் பரம்பொருளாகின்ற ஸ்ரீ ருத்ரனை கூறப்படுகின்றான். புருஷ சுத்தத்தில கூட அமிர்தம் என்ற சொல்லினாலே ருத்ரன் கூறப்படுகின்றான் என்று பாஷ்யக்காரர்கள் எல்லாம் கூறுகின்றார்கள். இவ்வாறு பரம்பருடைய பெயர்களை எல்லாம் தொகுத்து கூறுகின்றது ஒரு முதல் ஏற்பாடாக இந்த ஸ்ரீருத்ரம் என்பதனால பெருமானுடைய அர்ச்சனையிலும் தொன்று தொட்டு இந்த ஸ்ரீருத்ர பிரசுரத்திலே வருகின்ற நாமாக்களை தொகுத்து அர்ச்சனை செய்கின்ற வழக்கம், வழிபாட்டு முறையானது உலகிலே காணப்படுகின்றது. அதற்கு ஸ்ரீருத்ர திரிசதி என்று பெயர். நாம் நினைத்த எல்லா வரங்களையும் பெறுவதற்கு கடவுளை நமகா என்று வணங்கி போற்றி வழிபட வேண்டும் என்று வேதமே விதிக்கின்றது. அவனுடைய வழிபாடுகளிலே மிக எளிமையான வழிபாடு அவனை வணங்குவதாகும். அவனை வணங்குவதனாலேயே மிக பெரிய பலன்களை நாம் பெறலாம் என்று தைத்திரிய உபனிஷதமானது நமக்கு காட்டுகின்றது. தம் நமயித்யுபாசீத நம்யந்தே அஸ்மை காமாக. பரம்பொருளாகின்ற கடவுளை ஒருவன் நமகா போற்றி என்று உபாசிக்க கடவன். அவ்வாறு வழிபடுவதனால அவருடைய விருப்பங்கள் எல்லாம் அவன் காலடியிலே வந்து கிடக்கின்றன. அவனை வழிபடுகின்றன என்றால் அவன் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்கின்றான். அவன் வேண்டுவதெல்லாம் கிட்டுகின்றன என்பது அர்த்தம். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய், மனத்திருந்த கருத்தறிந்து முடிப்பான் கண்டாய் என்ற கடவுளை நாம் போற்றி போற்றி என்று வணங்குவதனாலேயே வழிபாடானது சிறப்பாக நிறைவேறுகின்றது. நமகா என்ற சொல்லுக்கு நமமா என்ற தியாகமே பொருளாக இருக்கின்றது. பெருமானே, என்னுடையது அன்று, எல்லாம் உன்னுடையதே என்ற அந்த தியாக புத்தியோடு அவனை நமகா என்று திருவடியிலே எவன் ஒருவன் வணக்கம் செலுத்துகின்றானோ அவன் முக்தியை பெறுகின்றான். அந்த முக்தியை பெறுவதற்குரிய வழிபாட்டு மந்திரங்களிலே தலையாயது என்பது வேதமே அவனை வணங்குகின்ற இந்த வழிபாடு. அவ்வாறு வேதமே அவனை நமஸ்கரிக்கின்றது. இன்னொருவர் நமஸ்கரிப்பதாக வேதம் கூறுகின்ற இடம் இல்லை. வேதம் தானே அவனை நமஸ்கரிக்கின்றது. வேதமே கடவுளை வணங்குமா என்று ஒரு கேள்வி வருகின்றது. வணங்கும் என்று தேவாரம் கூறுகின்றது. பல காலங்கள் வேதங்கள் பாதங்கள் போற்றி மலரால் வழிபாடு செய் மாமரை காடா என்று ஆளுடைய பிள்ளையார் கூறுகின்றார். வேதாரண்யத்திலே வேதங்கள் அநேக காலமாக சிவபெருமானை பாதங்களிலே மலரிட்டு வணங்கின என்று பார்க்கின்றோம். அவை எவ்வாறு வணங்கியிருக்கும்? இந்த ருத்ரத்தினால் தான் வணங்கியிருக்கும் என்பது தெளிவு. எடுத்த எடுப்பிலேயே பெருமானுடைய சிரத்திற்கு வணக்கம், அவருடைய உயர்ந்த தோள்களுக்கு வணக்கம், அந்த தோளிலே அவன் தாங்கியிருக்கின்ற வில்லிற்கு வணக்கம், அந்த வில்லிலே அவன் பூட்ட இருக்கின்ற அம்பிற்கு வணக்கம். பெருமானே, இந்த அம்பினை உயிர் பகையாகின்ற மலத்தை நோக்கி செலுத்துவாயாக, நீ எப்பொழுதும் என்னை உன் கருணை கண்ணால் காத்து வர வேண்டும் என்ற பொருளிலே ருத்ரமானது தொடங்குகின்றது என்று பார்க்கின்றோம். வேதத்திலே அமைப்பு எப்படி இருக்கின்றதுன்னு கேட்டா, ஒவ்வொரு பிரசனமாகின்ற அத்தியாயம் ஒரு கருத்து கொண்ட அனுபாகங்களிலாலேயே முழுவதும் நிறைவேறுவது இல்லை. ஆனால் நமகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ருத்ர பிரசனம் மட்டும் அதனுடைய 11 அனுபாகங்களும் இறைவனை வணங்குகின்ற ஒத்த கருத்து கொண்ட சிங்கிள் டாபிக்ல அமைந்த ஒரே ஒரு பிரசனம் வேதங்களிலே யான் அறிந்த வரையிலும் இந்த ருத்ர பிரசனம் தான் என்பதனால இது ஒரு சிறப்பு. அதாவது இறைவனை வணங்குவதற்கென்ற அந்த பர்பஸ் ஓரியன்டாக, அந்த தாற்பரியத்தோடு உள்ளக்கிளையோடு வேதமே நமக்கு இதனை பெருங்கருணையோடு வேத மாதா என்கின்ற அந்த தாயார் நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த ருத்ரத்தை ஓதி இறைவனை வழிபடுவதனால நமக்கு முக்தி கிட்டுகின்றது. அந்த முக்திக்கு கிட்டுவதற்கு என்ன குறி, அடையாளம் என்ன? ஒருவன் முக்திக்குரியவன் என்ற அடையாளம் என்னன்னு கேட்டா, அவன் கருணை கடலாக இருக்க வேண்டும், அவன் துறவு மனப்பான்மை கொண்டவனாக இருக்க வேண்டும், அவனுக்கு பகையே உலகத்தில் இருக்கக்கூடாது. இந்த ருத்ரத்தை வழிபடுவதனால ஒருவனுடைய பகைமை உணர்ச்சி என்பது அறவே நீங்குகின்றது. ஏன்? இந்த ருத்ரத்திலே கடவுளை எவ்வாறு வழிபடுகின்றது வேதம் என்று கேட்டால், அவன் எல்லாமாக இருக்கின்றான் என்று வழிபடுகின்றது. ருத்ரன் எல்லா தேவர்களாக இருக்கின்றான் என்பது மட்டுமல்லாமல் எல்லா மக்களாகவும் இருக்கின்றான் என்பது மட்டுமல்லாமல் அவன் எல்லா உயிரினங்களாகவும் இருக்கின்றான் என்பது மட்டுமல்லாமல் அவன் ஜடப்பொருளாக கூட இருக்கின்றான். அவன் காணப்படும் எல்லா உருவங்களாகவும் அந்த உருவங்களை கடந்த பரம்பொருளாகவும் அவனே இருக்கின்றான். சர்வோவை ருத்ரஹா தஸ்மை ருத்ராய நமோஸ்து. எல்லாமாக இருப்பவன் ருத்ரன் என்பதனால அவனுக்கு வணக்கமானது செலுத்தப்படுகின்றது. வணங்குவதற்கு உரிய கடவுள் யார் என்று கேட்டால், எந்த கடவுள் எல்லாமாக இருக்கின்றவனோ, சர்வன் என்ற திருப்பெயரை தாங்கியவன், அந்த ருத்ரனே வணங்கத்தக்கவன். அந்த ருத்ரனை பற்றி
இந்த ருத்ரபிரசனம் சொல்லும் பொழுது அவன் பஞ்சபூதங்களிலே இருக்கின்றான் என்பதை சிறப்பாக கூறுகின்றது. யோ ருத்ரோ அக்னௌ யோ அப்சுய ஓஷதீஷோ யோ ருத்ரோ விஸ்வா புவனா விவேச தஸ்மை ருத்ராய நமோஸ்து. எந்த உருத்திரன் நெருப்பிலே இருக்கின்றானோ, நீரிலே இருக்கின்றானோ, தாவரங்களிலே இருக்கின்றானோ, பெரிய உலகங்கள் அனைத்திலும் உள்புகுந்து கலந்தவனாய் காணப்படுகின்றானோ, அந்த ருத்ரனுக்கு இந்த வணக்கமானது செய்யப்படுகின்றது, உரித்தாகின்றது என்று மந்திரத்தினுடைய பொருள். அதாவது இந்த மந்திரத்தை ஓதுவதனால ஒருவனுக்கு நீரிலோ நெருப்பிலோ காட்டிலோ மரணமானது சம்பவிப்பதில்லை என்பதை பார்க்கின்றோம். என்ன காரணம்? அங்கெல்லாம் ருத்ரன் காக்கங்கடவுளாக இருப்பதை இவன் உணர்ந்து ஓதுகின்ற காரணத்தினாலே நீரிலே மூழ்கடிக்கப்படுவன் மூழ்காது தப்பிக்கின்றான், நெருப்பிலே தூக்கி போடப்பட்டவன் வேகாது தப்பிக்கின்றான், காட்டிலே வழி தெரியாது திகைக்கின்றவன் ஒருவன் வழிகாட்ட வந்து சேர்கின்றான் என்று அவன் உலகிலே காக்கப்படுகின்றான் என்று பெரியவர்கள் கூறுகின்றார்கள். இந்த ருத்ரத்திலே இறைவன் எப்படியெல்லாம் வணக்கம் செலுத்தப்பட்டிருக்கின்றான் என்று கேட்டால், ஊத்தவனாக, இளையவனாக, உறங்குபவனாக, விழித்திருப்பவனாக, ஓடுகின்றவனாக, நிற்கின்றவனாக, மிகவும் உயர்ந்தவனாக, மிகவும் தாழ்ந்தவனாக, குதிரையாக, குதிரையை செலுத்துவனாக, நாய்களாக, நாய்களை பிடித்து தின்பவர்களாக, நாயாடியாக்கிடமாவது நந்திரு நாவலோரே, நாயனை வளர்த்து கொண்டிருப்பான், பசிக்கும் போது அதையே அடித்து தின்று விடுவான். அப்படிப்பட்ட கீழ்மகனாகவும் கடவுளை இந்த ருத்ரமானது காட்டுகின்றது. ஸ்வபதிப்யஸ்சவோ நமஹ என்று கூறுகின்றது. தச்சனாக, குயவனாக, கருங்கொல்லனாக, பொற்கொல்லனாக, வேடனாக, துறவியாக, ஏன் திருடனாக, மிகப்பெரிய திருட்டிலே வல்லவனாக, இப்படியெல்லாம் எல்லாமாக ருத்ரனானவன் இங்கு போற்றப்படுகின்றான். இதனுடைய பொருள் எல்லா உயிர்களுக்குள்ளும் உயிர்க்கு உயிராக இருக்கின்ற ஒரே கடவுள் ருத்ரன் என்பதாகும். உயிர்கள் பல திறத்தன, ஆனால் ஜீவ சாட்சியாக உயிர்கள் தோறும் ஒரு மரத்தின் ஒரு கிளையிலே அருகருகே இருக்கின்ற பறவைகளைப் போல ஒவ்வொரு உயிரும் எடுத்திருக்கின்ற மரக்கிளை போலும் உடம்பிலே ஜீவனாகின்ற உயிர்க்கு அருகிலே காணப்படுகின்ற மாறாத கடவுளாகின்ற துணை, அந்த துணையாக இருப்பவன் ருத்ரன் என்பதைத்தான் அவன் எல்லாமாக இருக்கின்றான் என்று இங்கு வேதம் காட்டுகின்றது. என்பதனால உயிர்கள் பல என்றும் கடவுள் ஒருவன் என்றும் அந்த உண்மையான சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த உண்மையை இந்த ருத்ரத்திலே அது நிறுவப்பட்டிருக்கின்றது. இந்த உண்மை வேதங்களிலே பல இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஸ்வேதாசுதர் முதலிய உபநிடதங்களிலும் யஜுர்வேதத்தினுடைய சம்ஹிதைகளிலும் ஏகோகி ருத்ரஹா நத்விதீயாய தஸ்தே என்று காணப்படுகின்றது. உருத்ரன் என்பவன் ஒருவன், அவனுக்கு இணையாக இரண்டாம் அவன் இல்லை என்று கூறப்படுகின்றது. இந்த சித்தாந்த கருத்தினை நிறுவும் வண்ணம் இந்த போற்றுதல் அமைந்திருக்கின்றது. கடவுள் எல்லா வடிவங்களையும் பெற்றிருக்கின்றான் என்பதனால அந்த வடிவங்கள் தோறும் மாறாத ஒருவனாக அவன் இருக்கின்றான் என்ற உண்மையை இந்த ருத்ரமானது நம்முடைய நெஞ்சத்திலே ஆழமாக பதிக்கின்றது. இதனை ஓதி வருவதனால நமக்கு உலகத்திலே எந்த உயிரினத்திலும் பகைமை உணர்ச்சி என்பது நீங்கி விடுகின்றது. எல்லா இடத்திலும் கடவுளை காண்கின்ற அந்த அத்வைத ஞானமானது சித்திக்கின்றது. ஈஸ்வரோ ஜீவகலையா பிரபிஷ்டோ பகவானிதி. எந்த உயிரை பார்த்தாலும் அந்த உயிர் என்ற ஏகதேசத்தை பார்க்காமல் உயிர்கள் தோறும் துணையாக இருக்கின்ற அந்த கடவுளை பார்க்கின்ற பக்குவமானது ருத்ர பாராயணத்தினாலே ஒருவனுக்கு சித்திக்கின்றது. ஆகவே அவன் முக்திக்கு உரியவனாக ஆகின்றான் என்று பெரியோர்கள் கூறுகின்றார்கள். உள்ளத்திலே இருக்கின்ற கடவுள், உயிர்க்கு உயிராக இருக்கின்ற கடவுள், அவனை நாம் உருவத்திலே கண்டு வழிபட முடியாது என்பது ஆகிவிடுகின்றதல்லவா? அப்பொழுது அவன் வழிபாட்டிற்கு எளியவன் அல்லன் என்று ஆகிவிடுகின்றதே என்ற ஒரு தடையானது இங்கு ஏற்படும். அந்த தடையை இந்த ருத்ரமானது உடைக்கின்றது. எவ்வாறு உடைக்கின்றது கேட்டா, அந்த ருத்ரனை காண முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்கும் பொழுது, அந்த ருத்ரனை நீங்கள் பார்த்ததில்லையா என்று எதிரி கேள்வி கேட்பதை போல, அசவ்யோ வசத்பதி நீலக்ரீவோ விலோஹிதஹ உதைனங்கோபா அதிர்சன்னதிர்சன்னுதஹார்யா உதைனம் விஸ்வாபூதானி சதிருஷ்டோ மிருடயாதினஹா என்று ருத்ரமானது கூறுகின்றது. மாடு மேய்க்கின்ற பாமர மக்கள், பள்ளிக்கூடத்திற்கே செல்லாத இடையர்கள், வீட்டிற்கு வேண்டிய குடிதண்ணீரை அருவியிலிருந்தோ குளத்திலிருந்தோ குடங்களிலே சுமந்து கொண்டு வீட்டிற்கு வருகின்ற பெண்கள், படிப்பறிவே இல்லாதவர்கள், இப்படிப்பட்ட பாமர மக்கள் கூட அந்த ருத்ரனை அண்ணாந்து பார்த்து வழிபட்டு மனமகிழ்ந்து வேண்டிய வரங்களை பெறுகின்றார்கள் என்று சொல்லும் பொழுது, உலகிலே அவனை பார்க்க முடியாது என்று சொல்லலாமா? அப்படியா? அவனை பார்க்க முடியுமா? அவன் யார் என்று கேட்டால், இதோ அன்றாடம் கிழக்கில் உதித்து மேற்கில் மறைகின்றானே சூரிய மண்டலத்திலே, கிழக்கிலிருந்து மேற்கிலே ஓடுகின்றானே, அந்த சூரிய மண்டலத்திற்குள்ளே கருப்பு கழுத்தோடு
சிவந்த நிறத்தோடு காணப்படுகின்ற தெய்வம் அவன்தான் உருத்திரன். அசவ்யோ வசற்பதி நீலகிரீபோ விலோஹிதகா, சிவந்த திருமேனி கொண்டவனாகவும் பொன்னார் மேனியனாகவும் செவ்வானத்தை போன்ற திருமேனி கொண்டவனாகவும் குழுவுகின்ற தழல் போன்ற திருமேனி கொண்டவனாகவும் அழலும் அழலின் நிறம் பற்றியறிகின்ற நெருப்பின் நிறத்தை கொண்ட திருமேனி கொண்டவனாகவும் அவருடைய திரு கழுத்து மட்டும் கரியதாக இருக்கின்ற அந்த கோலத்தோடு நாம் அன்றாடம் காண்கின்ற சூரியனிடத்திலே அவன் வசிக்கின்றான். அவனை பார்ப்பதினாலேயே வழிபாடு நிறைவேறுகின்றது. அந்த வழிபாட்டின் பயனை கல்வியறிவில்லாத பாமர மக்கள், இடையர்கள், தண்ணீர் சுமந்து வருகின்ற பெண்கள் போன்றவர்கள் கூட அடைகின்றார்கள். அப்படி அவர்களுக்கும் இன்பத்தை செய்கின்ற அந்த பரம்பொருள் அவனை அறிந்து வழிபடுகின்ற காரணத்தினாலே நமக்கு இன்பத்தை செய்யட்டும் என்று இந்த வேத மந்திரமானது கூறுகின்றது. சூரியன் நாராயணன் என்றல்லவா வழக்கம் இருக்கின்றது என்று ஒரு சிலர் ஐயுறலாம். சூரியமாகின்ற மண்டலம், அந்த மண்டலத்திற்கு தேவதை நாராயணன். அதாவது மண்டலம் என்பது மூர்த்தம். அந்த மூர்த்தத்தை தனக்கு உருவமாக கொண்டு அதனை அபிமானிக்கின்ற தெய்வம் உள்ளே வசிக்கின்றது. அதற்கு மூர்த்திமான் என்று பெயர். அந்த மூர்த்திமான் சூரிய மண்டலத்திலே வசிக்கின்ற பரமேஸ்வரன், ஸ்ரீருத்ரன் என்பதை வேதமானது இங்கு காட்டுகின்றது. இந்த மந்திரத்தினை தொடர்ந்து ஒரு மந்திரமானது சொல்லப்பட்டிருக்கின்றது. என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டா, நமோ அஸ்து நீலகிரீவாய சகஸ்ராட்சாய மீடுஷே அதோ ஏ அஸ்ய சத்வானோகம் தேப்யோகரன் நமஹா என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த மந்திரம் 2 பாதிகளாக இருக்கின்றது. இந்த 2 பாதிகளிலே முதற் பாதியிலே கடவுளுக்கு வணக்கமானது சொல்லப்பட்டிருக்கின்றது. 2வது பாதியிலே அவருடைய அடியார்களுக்கு வணக்கமானது சொல்லப்பட்டிருக்கின்றது. கடவுளுக்கு எவ்வாறு வணக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால், நமோ அஸ்து இந்த வணக்கமானது உரியது நீலகிரீவாய கருங்கழுத்து கொண்டவனுக்கு, சகசிராட்சாய 1000 கண்கள் கொண்டவனுக்கு, மீடுஷே நாம் விரும்புகின்ற வரங்களை மழை போல் நமக்கு பொழிந்து அருள்பவனுக்கு, அப்படிப்பட்ட ருத்ரனுக்கு இந்த வணக்கமானது செய்யப்படுகின்றது. உரித்தாகுக என்று வியங்கோள் வினைமுற்றாக நமோ அஸ்து என்று அமைந்திருக்கின்றது. வியங்கோள் வினைமுற்று என்பது வாழ்க என்று வாழ்த்துவதை போன்றது. உரித்தாக்குதல், ஒரு தபால், அந்த தபாலை வாயொட்டி முகவரி எழுதி தபால் பெட்டியிலே போடும் பொழுது இது சென்று சேரும் முகவரியில் உள்ள நண்பருக்கு என்ற எண்ணத்தோடு நாம் வந்துவிடுகின்றோம். அதே போல வணக்கம் செய்யப்படுகின்றது. இந்த வணக்கம் கடவுளை சென்று சேரட்டும், நமோ அஸ்து என்று செய்யப்படுகின்றது. ஆனால் அந்த கடவுளே அடியார் இடத்திலே நம்முடைய வீட்டிற்கு எழுந்துருளுவான் என்பதையும் அடுத்த பாதி கூறுகின்றது. அவ்வாறு அவன் எழுந்துருளும் பொழுது அவன் கண்ணெதிரிலே காட்சி தருகின்றான் அடியார் வேடத்திலே. அப்பொழுது அவனுக்கு வணக்கமானது உடனுக்குடன் செய்யப்பட வேண்டும். அவனுடைய வணக்கம் என்பது இட் ஷுட் நாட் பி ரிசைன்ட். தபால் பெட்டியிலே தபாலை போடுவது போல அவனுக்கு வணக்கம் என்பது கருதி செய்யப்படுவது அன்று, கண்டு செய்யப்படுவது என்பதனால அதோ ஏ அஸ்ய சத்வானோகம் தேப்யோகரன் நமஹா என்று கூறுகின்றது. அதகா என்றால் மேலும், ஏ அஸ்ய சத்வானகா அவனை தங்களுடைய திருவுள்ளங்களே தாங்கியிருக்கின்ற தொண்டர்கள். சத்துவம் என்ற சொல்லிற்கு மனம், சித்தம் என்ற பொருளினை ஆதிசங்கரர் சாந்தோக்கிய உபனிஷத்தின் பாஷ்யத்திலே கூறுகின்றார். என்பதனால ஆகார சுத்தோ சத்துவ சுத்திகி என்ற இடத்திலே ஒருவன் உண்கின்ற உணவினாலே உள்ளத்திற்கு தூய்மை ஏற்படுகின்றது என்பதை விளக்கும் பொழுது, இங்கு ஆகாரம் என்று சொல்லப்படுவது 5 இந்திரியங்களினால் நுகரப்படுகின்ற விஷயங்களையும் உள்ளடக்கி சொல்லும் என்று விளக்குகின்றார். அப்பொழுது சத்துவ சுத்திகி என்ற இடத்திலே சித்த சுத்திகி என்று பொருள் தருகின்றார். என்பதனால சத்துவம் என்ற சொல்லிற்கு மனம் என்பது பொருள். சத்வானகா என்றால், அஸ்ய சத்வானகா என்றால் ஸ்ரீ உருத்ரனாகின்ற பரம்பொருளை தங்கள் உள்ளத்திலே கொண்டவர்கள், சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்கள். அந்த அடியார்கள் அவர்களுக்கும் தேபிகா அவர்களுக்கும் அகரம் நமகா இந்த வணக்கம் செய்யப்படுகின்றது, செய்கின்றேன் என்று கூறுவதனால அடியார்களை கண்டவுடனேயே வணங்கிவிட வேண்டும். இல்லை என்றால் அவர்களை வணங்குவதற்கான வாய்ப்பு மீண்டும் எப்பொழுது கிட்டும் என்பதை நாம் அறிய மாட்டோம். என்பதனால இறைவனுக்கும் இறைவனுடைய அடியார்களுக்கும் சமமாக ஒரு மந்திரத்தினுடைய 2 செம்பாதிகளிலே வணக்கத்தை கூறி வேதத்தினுடைய உள்ளக்கிடையே இந்த ருத்ரம் என்பது நமக்கு காட்டுகின்றது. ஏற்கனவே வேதத்தின் உள்ளக்கிடையே ருத்ரமானது நமக்கு பல முறைகளிலே காட்டுகின்றது. என்பதனால்தான் ருத்ரத்திற்கு வேதசாரம் என்று பெரியவர்கள் பெயரிட்டிருக்கிறார்கள். அந்த ருத்ரத்தினுடைய அமைப்பு கூட அதனை காட்டுவதாக, உணர்த்துவதாக அமைந்திருக்கின்றது. எப்படின்னு கேட்டா, வேதம் 4 என்பது தமிழ் திருமுறைகளிலே காணப்படுகின்ற செய்தி. நான்மறையோடு அரங்கம் ஆயினான்கான் என்று பல இடங்களிலே அப்பர் பாடுகின்றார்.
ரிக்கு, யஜுசு, சாமம், அதர்வணம் என்ற வேதங்கள் 4 என்று நாம் சொன்னாலும் வேதங்களை வேதம் 3 என்று கூறுகின்றது. வேதமே 3 என்று கூறுகின்றது. இப்ப 4 வேதங்களை வேதம் 3 என்று சுருக்கி அடக்கி கூறுவதற்கான காரணம், வேதத்தினுடைய யாப்பமைது என்பது எங்கனம் இருக்கின்றது கேட்டா, அது இயலாக செய்யுளாக அமைந்திருப்பது ரிக்வேதம், அது உரைநடையாக அமைந்திருப்பது யஜுர்வேதம், அது செய்யுளுக்கு உரிய பாடல் கானத்தோடு இசைக்கப்படுக அமைந்திருப்பது சாமவேதம். செய்யுளமைப்பிலேயே காணப்படுகின்ற அதர்வண வேதம் ரிக்வேதத்திற்குள் அடங்கி போகும் என்பதனால வேதங்களிலேயே வேதத்திற்கு திரையி முக்கூறு கொண்டது என்ற பெயரானது நிலைத்து விட்டது. ஆகவே 4 வேதங்களை 3ஆக பாவித்தல் என்பது வேத வழக்கம். அந்த 3 வேதங்களிலே நடுநாயகமாக இருப்பது எது? ரிக்கு, யஜுசு, சாமம் என்ற 3 வேதங்கள். அதர்வண வேதமோ ரிக்வேதத்திலே அடங்குகின்றது என்று பார்க்கின்றோம். இந்த 3 வேதங்களிலே நடுவன் இருப்பது யஜுர்வேதம். அந்த யஜுர்வேதம் பல கிளைகளாக இருந்தாலும் அதிலே இந்த ருத்ரம் காணப்படுகின்ற முக்கிய சாக்கை என்பது எதிர்கட்டா தைத்திரிய சாக்கை. அந்த தைத்திரிய சாக்கை என்பது 7 காண்டங்களாகின்ற பெரும் பிரிவுகளை கொண்டது. அந்த 7 காண்டங்களிலே நடுவிலே இருப்பது எது என்று கேட்டால் 4வது காண்டம். அந்த 4வது காண்டம் 9 பிரசனங்களாகின்ற அத்தியாயங்கள் என்ற உட்பிரிவுகளை கொண்டது. அந்த 9 பிரசனங்களிலே நடுவன் இருப்பது 5வது பிரசனம். அந்த 5வது பிரசனம் அல்லது அத்தியாயம் அதுவே ஸ்ரீருத்ரம் என்ற மந்திரமாக அமைந்திருக்கின்றது. அதனை ஸ்ரீ ருத்ர பிரசனம் என்றும் ஸ்ரீ ருத்ராத்தியாயம் என்றும் கூறுவார்கள். இது நான் ஏற்கனவே சொன்னதை போல பிற கருத்துக்களுக்கு இடம் கொடுக்காமல் ஒத்த கருத்து கொண்ட 11 அனுவாக்கங்களோடு பூர்த்தியாகிவிட்டது என்பது இதனுடைய சிறப்பு. இந்த சிறப்பினாலே இதற்கு நமக்கம் என்ற இன்னொரு பெயரையும் கொடுத்தார்கள். இறைவனை போற்றுதல். எப்படி திருவாசகத்திலே ஒரு பகுதிக்கு போற்றி திருவகவல் என்று பெயர் அமைந்திருக்கின்றதோ, அவ்வாறு அப்பெருமான் அருளிய தாண்டகங்களிலே ஒரு சில தாண்டகங்களுக்கு போற்றி திருத்தாண்டகங்கள் என்று பெயர் அமைந்திருக்கின்றதோ, அதை போல இந்த வேத பகுதிக்கு நமகம் என்ற பெயரானது காரண பெயராக அமைந்திருக்கின்றது. ருத்ரத்தில் இருக்கின்ற 11 அனுவாகங்களோடு சேர்த்து ஓதத்தக்கனவாக இந்த ருத்ர அனுவாகங்களினாலே பெருமானை வணங்குகின்றோம். அந்த வணக்கத்திற்குரிய பலனை நம் வாயினாலே கேட்டு பெறுவதாக அமைந்திருப்பது சமகம் என்ற ஒரு பகுதி. அந்த சமகம் என்ற பகுதி இந்த ருத்ரம் என்ற பகுதி தனித்த ஒரு பிரச்சனமாக அமைந்திருப்பதை போல அமையாமல், அதுவும் 11 அனுவாக்கங்களால் அமைந்திருந்தாலும் அந்த பிரசனம் என்பது சமக்கத்தை உள்ளடக்கியதாக வேறு பல கருத்துக்களையும் கொண்டதாக தனி பிரச்சனமாக இருக்கின்றது. சமக்கம் என்பது ருத்ரத்தை போல் தான் தனித்ததொரு பிரச்சனமாக அமைய காணவில்லை என்பதே நமக்கமாகின்ற ருத்ரத்தினுடைய பெருமையை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. என்பதனால சமக்கத்தை ஓதுவதனால்தான் ருத்ரத்தினுடைய பயனை பெறுகின்றோம் என்பது இல்லை. துறவிகள் சமக்கத்தை ஓதுவதே இல்லை என்பதனால ருத்ரத்தின் பயன் என்பது இம்மை மறுமை பலன்கள். அந்த பலன்களை சமகத்தை ஓதாமலேயே கூட ஒருவன் ருத்ரத்தை மட்டிலும் ஓதுவதனால் பெறலாம் என்பது ஸ்ரீருத்ரத்தினுடைய அமைப்பை கொண்டே நாம் அறிகின்ற ஒரு பேருண்மையாகும் என்று பார்க்கின்றோம். வேதங்களிலே எந்த மந்திரங்கள் இருந்தாலும் அந்த மந்திரங்கள் பரம்பொருளாகின்ற கடவுளினாலே ஒரு ரிஷிக்கு காட்டப்பட்டிருக்கும். அதனால்தான் மகரிஷி என்ற வழக்கம் வேதத்திலே சிவபெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. உலகிலே நம்ம நமக்கு பிடிச்சவங்களெல்லாம் மகரிஷின்னு சொல்றோம். வியாசரை மகரிஷி என்று கூறுவார்கள். திருவண்ணாமலை ரமணரே ரமண மகரிஷி என்று கூறுகின்ற பழக்கம் வந்துவிட்டது. ஆனால் இதெல்லாம் உபச்சாரம், ஒப்புக்கு கூறுவது. உண்மையிலே வேதங்கள் மகரிஷி என்ற சொல்லினை ஒருவருக்குத்தான் பயன்படுத்துகின்றது. அவன் யார் என்று கேட்டால் ருத்ரோ மகரிஷி. பரம்பராகின்ற ருத்ரனுக்கு மகரிஷி என்று பெயர். ஏன் மகரிஷி என்று பெயர் என்று பார்த்தோம் என்று கேட்டால், ரிஷி என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? ரிஷி என்ற சொல்லுக்கு பொருள் தாடி வளர்த்தவன் தவம் செய்வோன் என்பது பொருள் அன்று. ரிஷி என்ற சொல்லுக்கு பாமர மக்களாலும் அறிஞர்களாலும் காண முடியாத நுண்பொருளை காண்கின்றவன், கவி, கிராந்ததர்சி, தொலைநோக்கு கொண்டவன். பாமர நூலறிவு கொண்டவர்களால் மட்டுமே காண முடியாத விஷயங்கள் உண்டு, அதை பாமர மக்கள் அறிவார்கள். பாமர மக்களால் காண முடியாத விஷயங்கள் உண்டு, அதனை நூலை படித்தவர்கள் அறிவார்கள். இருவராலும் காண முடியாத விஷயங்கள் உண்டு, அந்த விஷயங்களை தவம் செய்வர்கள் மட்டுமே காண்பார்கள். அவ்வாறு படிப்பறிவு கொண்டவர்களாலும் காண முடியாததாக, படிப்பறிவு இல்லாதவர்களாலும் காண முடியாததாக,
படிப்பறிவு கொண்டவர்களாலே காண முடியாதுங்கன்னா படிப்பறிவு இல்லாதவர்களால் காண முடியாதுன்னு சொல்ல வேண்டாமேன்னு கேட்டா அப்படி சொல்லக்கூடாது. உலகத்திலே எதை பார்க்கிறோம்னா, படிப்பறிவு கொண்டவர்களால் காண முடியாத பலவற்றையும் படிப்பறிவு இல்லாதவர்கள் காண்கிறார்கள் என்பதனால இந்த ரெண்டு பேரும் சமந்தான். படித்தவனாலும் அறிய முடியாத பொருள்கள் உண்டு, படிக்காதவனாலும் அறிய முடியாத பொருள்கள் உண்டு. இருவராலும் அறிய முடியாத பொருள்கள் என்பன தவசியினால் மட்டும்தான் அறியப்படும். அந்த தவசிக்கு ரிஷி என்று பெயர். அந்த தவசிக்கு அவன் அறிய வேண்டியவற்றை அறிவிப்பவன் ஒருவன் இருக்க வேண்டும். உலகத்திலே நாம் எதையும் குருமுகமாகத்தான் கற்கின்றோம். ஒரு குழந்தையாக இருந்து பலவற்றை பார்த்து அறிகின்றோம். அப்பொழுது நம்முடைய அப்சர்வேஷன், அதனால அப்சர்வ்டு ஆப்ஜெக்ட்ஸ் அவையெல்லாம் நமக்கு குருஸ்தானத்தை பெறுகின்றன. தானாக எதையும் அறிய முடியாது. ஒருவன் தானாகவே அறிகின்றான் என்று சில இடங்களிலே சொல்லப்பட்டால் அது உபசார மொழி. இறைவன் அருளினால் அறிகின்றான் என்பதான ஒரு உண்மையான பொருள் என்பதை சிவஞான போதத்தினுடைய உதாரண வெண்பாக்களிலே ஒரு வெண்பாவிலே மெய்கண்டார் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். விஞ்ஞானாகரர் என்பவர்களுக்கு மெய்யுணர்வு என்பது தானாக தோன்றுகின்றது என்று கூறினால் இறைவன் உள்ளிருந்து உணர்த்த அறிகின்றார்கள் என்பது பொருளே தவிர எதுவும் உலகத்திலே தானாக நிகழாது என்பதை கூறுகின்றார். ஆகவே வேத மந்திரங்களை கண்ட ரிஷிகளுக்கு அவர்கள் பிறர் காணாத அந்த மந்திரங்களை கண்ட காரணத்தினாலே ரிஷிகள் என்று பெயர். இப்பொழுது அவர்களும் தாமாக காணவில்லை, ஒருவன் காட்டியே கண்டிருக்கிறார்கள் என்று வேதம் கூறுகின்றது. அவ்வாறு ரிஷிகளாகின்ற காண்பவர்களுக்கு அந்த மந்திரங்களை காட்டுகின்றவன் அவனுக்கு மகரிஷி என்று பெயர். ரிஷிகளுக்கு மேலானவன் என்பது பொருள். அவன்தான் அனைத்தையும் முற்றுணர்ந்து பிறர் சொல்லாது தானே உணர்ந்து சர்வஜனாக இருந்து அவன் வேண்டுவோருக்கு அந்த மந்திரங்களை உணர்த்துகின்றான். ஆகவே வேதத்தில் இருக்கின்ற அனைத்து மந்திரங்களுக்கும் ஒரு ரிஷி உண்டு. அந்த மந்திரம் அமைந்திருக்கின்ற ஒரு சந்தஸ், யாப்பு அது உண்டு. மீட்டர் என்று கூறுவார்கள், விருத்தம் அது உண்டு. அந்த மந்திரத்திலே உபாசிக்கப்படுகின்ற ஒரு தெய்வம் உண்டு. மந்திர அபிமானியாகின்ற தெய்வம் என்றதனை கூறுவார்கள். அவ்வாறு ரிஷி சந்தஸ் தேவதை என்பது உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது ஸ்ரீருத்ரத்தினுடைய 11 அணுவாக்கங்கள், அந்த 11 அணுவாக்கங்களுக்குள்ளே 37 ரிக்குகள் இருக்கின்றன. ரிக்கு என்பது செய்யுள் வடிவம் கொண்ட மந்திரங்கள். செய்யுள் வடிவம் கொண்ட மந்திரங்களுக்கு மட்டும் சந்தஸ் என்பது உண்டு. இது ரிக்வேதத்தில் இருக்கின்ற மந்திரங்களைப் போல பாடலாக இருக்கும். 130 யஜுஸ்கள் இருக்கின்றன, உரைநடை பகுதிகள் இருக்கின்றன. இந்த 11 அணுவாக்கங்களிலே முதல் அணுவாக்கம், 10வது அணுவாக்கம், 11வது அணுவாக்கம் இவற்றிலே 37 ரிக்குகள் காணப்படுகின்றன. 2 முதல் 9 வரை இருக்கின்ற அந்த அணுவாக்கங்களிலே 130 யஜுஸ்கள் காணப்படுகின்றன. இந்த எல்லா அணுவாக்கங்களுக்கும் சேர்த்து ஒட்டுமொத்த ரிஷியாக இருப்பவர் யாருன்னு கேட்டா ருத்ரனே இருக்கின்றார். அதாவது ருத்ரத்தினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டா, இந்த மந்திரங்களுக்கு காட்டுபவனாகவும் கண்டவனாகவும் ஒரே பொருள் இருக்கின்றது என்பது இதனுடைய சிறப்பு. இது எதனையொத்த சிறப்புன்னு கேட்டா, ரிக்வேதத்திலே வருகின்ற மந்திரங்கள் தான் சமவேதத்திலே கானம் செய்யப்படுகின்றன. ஆனால் அந்த மந்திரங்களுக்கே கண்ட ரிஷிகள் என்பவர்கள் வெவ்வேறாக அமைகின்றார்கள். ஆனால் எல்லா கானங்களுக்கும் ரிஷி ஒருவன் தான், அவன் உருத்திரன் என்று பார்க்கின்றோம். அப்பொழுது சமவேதத்திலே வருகின்ற எல்லா இசையமைப்புகளுக்கும் ரிஷியாக இருப்பவர் யார் என்று கேட்டால் பரம்பொருளாகின்ற கடவுளே, அவன் இசை வடிவினன் என்பதை வேதமானது இவ்வாறு உணர்த்துகின்றது. அதே போல இங்கு ருத்ரத்திலே வருகின்ற எல்லா மந்திரங்களுக்கும் பகவான் ருத்ரனே ரிஷியாக இருக்கின்றார். ஆனால் அந்த காண்டம் எந்த காண்டம் என்று கேட்டால் ருத்ரபிரஸ்ரம் அமைந்திருக்கின்ற ஒரு காண்டம், அது கிருஷ்ண யஜுர்வேதத்தினுடைய 4வது காண்டம். அந்த காண்டம் இருக்கின்றது. அந்த காண்டத்திற்கு ஒரு ரிஷி இருக்கின்றார். அந்த ரிஷி அக்னி என்ற ரிஷியானவர். இந்த ருத்ரத்திற்கு சந்தஸ் என்பது மகாவிராட் என்ற சந்தஸ். இதனுடைய தேவதை என்பவன் சம்பு என்ற தேவதை. இந்த சம்பு என்ற தேவதையை பற்றி நாம் அறிய வேண்டும். பொதுவாக இந்த சூரிய மண்டல அபிமானியாக இருக்கின்ற அந்த ருத்ரன் இந்த ருத்ர அணுவாக்கத்தினுடைய தேவதை என்று நாம் படிக்கின்றோம். ஆனா உண்மையில அவர்தான் இவர் என்றாலும் கூட இவருக்கு சிறப்பான ஒரு பெயர் உண்டு. இவருக்கு என்ன பெயர்னா சம்பு. இந்த ருத்ரத்தினால் வழிபடப்படுகின்ற கடவுளுக்கு சம்பு என்ற பெயரை, அந்த தேவதைக்கு சம்பு என்ற பெயர் சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய பெயரை பற்றி நாம் பார்க்கும்பொழுது ருத்ரத்திலேயே அவருக்கு வணக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது. எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது கேட்டா, நம சம்பவேச்ச மயோபவேச்ச, நம சங்கராயச்ச மயஸ்கராயச்ச, நம சிவாயச்ச சிவதராயச்ச என்று கூறுகின்றது. சம்பு என்றும் மயஸ்கரன் என்றும் சங்கரன் என்றும் சிவன் என்றும் சிவதரன் என்றும் இவ்வாறு பல திருநாமங்களை கொண்ட அந்த பெருமானுக்கு வணக்கமானது சொல்லப்பட்டிருக்கின்றது. சங்கரன் என்றால் என்ன பொருள் அப்படின்னு கேட்டா,
சம் என்றால் சுகம் என்பது பொருள், இன்பம். கரோதி இது சங்கரக, உயிர்களுக்கு இன்பத்தை செய்பவன் என்பதனால கடவுளுக்கு சங்கரன் என்று பெயர். உயிர்களுக்கு கடவுள் துன்பத்தை செய்வதில்லை, இன்பத்தை செய்கின்றான். என்னையா அப்படி சொல்றீங்க, நாம எல்லாம் கஷ்டப்படலையா, கடவுள் அருளின்றி நமக்கு கஷ்டம் வருமா என்று கேட்டால், அவருடைய எண்ணம் நம்மை கஷ்டப்படுத்துவது அன்று. நம்முடைய தீவினை பயனை நாம் தாங்குகின்ற நிலையிலே அறிந்து தாங்குகின்ற ஆற்றலோடு நமக்கு ஊட்டுவதனால நம்மை தூய்மைப்படுத்துகின்ற பெரிய நோக்கம்தான் கடவுளுக்கு இருக்கு என்பதால கடவுளுடைய வடிவம் என்பது கருணை வடிவம் தான். அவன் செய்வது நமக்கு இன்பம் தான் என்பதிலே சந்தேகமில்லை. அவன் நன்றுடையான் தீயதியிலான் என்று தேவாரத்திலே கூறப்பட்டிருக்கின்றது என்று பார்க்கின்றோம். ஆனால் உலகிலே இருக்கின்ற நன்மை தீமைகள், நற்செயல்கள், தீயசெயல்கள் அனைத்தும் அவன் அருளின்றி இயங்க மாட்டான் என்பதனால அவனை குற்றம் நீ குணங்கள் நீ என்று கூறினாலும் கூட அடிப்படையிலே அவனுடைய திருவுள்ளம் என்பது உயிர்களுக்கு நன்மை செய்கின்ற உள்ளம்தான் என்பதனால அவனுக்கு சங்கரன் என்று பெயர், மேலான நன்மை செய்பவன். இந்த சம் என்ற சுகம் இருக்கின்றதே, இது உலகத்திலே நாம் 5 இந்திரியங்களினாலே நுகர்கின்ற இன்பமா என்று கேட்டால் 5 இந்திரியங்களினாலே நுகின்ற இன்பத்திற்கு அப்பாற்பட்டது. பஞ்சேந்திரியங்களினாலே நுகரத்தக்க உலகியல் இன்பங்கள் பெருமானுடைய திருவடி இன்பத்திற்கு நிகராக மாட்டா என்று அப்பெருமான் கூறுகின்றார். மாசில் வீணையும் மாலை மதியமும் ஈசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலே. போன்றதே என்பதில் இருக்கிற ஏகாரம் வினா, அது எதிர்மறை விடையை எதிர்நோக்கி இருக்கின்றது என்பதனால மாசில் வீணை காதிற்கினியது, மாலை மதியம் கண்ணிற்கினியது, வீசு தென்றல் தோலுக்கினியது, வீங்கிள வேனில் நாவிற்கினிய பழங்களை தரவல்லது, மூசு வண்டரை பொய்கை மூக்கிற்கினிய சுகந்தரி தருகின்ற மலர்களை மலர்த்துவது என்று பஞ்சேந்திரியங்களுக்கு ஒவ்வொரு இந்திரியத்திற்கு இன்பம் செய்கின்ற இந்த உலகியல் பொருள்களைப் போலவா இறைவனுடைய திருவடி இவற்றினும் உயர்ந்ததல்லவா என்ற கேள்வி கேட்கின்றார். அப்படிப்பட்ட இன்பத்திற்கு சம் என்று பெயர். அந்த இன்பத்தினை உயிர்கள் அறியாத இன்பத்தினை கழியாத களி என்று திருவாசகம் கூறும். அந்த இன்பத்தினை உயிர்களுக்கு அளிப்பவன் என்பதனால கடவுளுக்கு சங்கரன் என்று பெயர். இப்பொழுது இன்பத்தை செய்கின்றான் என்று சொல்லும் பொழுது வீட்டிலே அம்மா சமைக்கின்றாள் என்று ஆகின்றது. அவள் இட்லி மாவினை கொண்டு இட்லி ஊற்றி சமைக்கின்றாள். அதே தோசையாகவும் ஆப்பமாகவும் ஊற்றுவாள். அரிசியை கொண்டு முறுக்கும் செய்வாள், புட்டும் செய்வாள் என்றெல்லாம் பார்க்கின்றோம். இப்பொழுது அவள் செய்வதைப் போல புறத்தே ஒரு பொருளை கொண்டு இந்த இன்பத்தை கடவுள் உண்டாக்குகின்றானா உயிர்களுக்கு என்று ஒரு கேள்வி வருகின்றது. அந்த கேள்விக்கு விடையாக இந்த சம் என்ற இன்பம் அவரிடத்திலேயே ஊற்றெடுக்கின்றது. அந்த இன்பத்திற்கு இடமாக அவனே இருக்கின்றான் என்பதை கூறுவதற்காக சம்பு என்று அவனுக்கு வேதமானது பெயர் கூறுகின்றது. இந்த மேலான இன்பம் இருக்கின்றது, அது எங்கு பவிக்கின்றதோ தோன்றுகின்றதோ அந்த இடத்திற்கு சம்பு என்று பெயர். என்றால் என்ன பொருள்? இறைவன் மேலான இன்பத்திற்கு தானே இடமாக இருந்து கொண்டு தன்னை வந்து சேர்கின்ற உயிர்களுக்கு அந்த இன்பத்தை ஊட்டுகின்றான். உலகத்திலே ஒரு எடுத்துக்காட்டு கூற வேண்டும் என்று சொன்னால், நாம இனிப்புகளை தயாரிப்பதற்கு சர்க்கரையை பயன்படுத்துகின்றோம். சர்க்கரை என்ன பண்ணுகிறது? காஃபியை இனிக்க செய்கின்றது, டீயை இனிக்க செய்கின்றது, கடலை மிட்டாயை இனிக்க செய்கின்றது, தேங்காய் பர்ஃபியை இனிக்க செய்கின்றது. ஆனால் அது தானே இனிப்பாக இருக்கின்றது. அது இல்லாமல் அல்வா இனிக்கப் போவதில்லை, அது இல்லாமல் தேநீரும் இனிக்கப் போவதில்லை. ஆனால் அதற்கு அது இனிப்பதற்கு புறத்தே ஒரு பொருள் தேவையில்லை, அது இனிப்பே வடிவமாக இருக்கின்றது. அதே போல தானே முக்தி இன்பத்தின் வடிவமாக இருந்து கொண்டு தன்னை அடைவோருக்கு அந்த முக்தி இன்பத்தை ஊட்டுபவனாக இருக்கின்றான் என்ற சித்தாந்த கருத்தினை சொல்வதற்காக வேதத்தின் மையப்பகுதியாக இருக்கின்ற ருத்ரம் என்ன சொல்கின்றதுன்னு கேட்டா, நம சம்பவேஜ மயோபவேஜ, நம சங்கராயஜ மயஸ்கராயஜ, நம சிவாயஜ சிவதராயஜ என்று கூறுகின்றது. இப்ப நம்ம சொல்ல வந்த கருத்து என்னன்னா, ருத்ரம் என்பது வேதசாரம். அது 4 வேதங்கள் 3ஆக கருதப்பட்டு அதன் நடுநாயகமா இருக்கின்ற எஜுர்வேதத்திலே நடுப்பகுதியா இருக்கின்ற ருத்ரபிரசனத்திலே காணப்படுகின்ற பஞ்சாட்சரத்தை உள்ளடக்கியது என்ற சிறப்பு. அப்ப அடியார் பெருமையும் கூறுகின்றது, முக்திக்கு உபாயமாகின்ற பஞ்சாட்சரத்தையும் கூறுகின்றது என்பதனால சைவத்திற்கு மிக முக்கியமான கருவியாக இந்த ருத்ரமானது காணப்படுகின்றது. ஒரு மந்திரம் நான் சொன்னேன் சிறிது நேரம் முன்பாக, நமோ அஸ்து நீலக்ரீவாய சகஸ்ராட்சாய மீடுஷே அதோயே அஸ்து சத்வானோகம் தேப்யோகரன் நமஹ என்பதனால எங்கேயோ காணப்படாத அருவமாக இருக்கின்ற ஒரு கடவுள். ஆனால் அவனுக்கு மந்திரங்களிலே கருங்கழுத்து கொண்டவன் என்றும் 1000 கண்கள் கொண்டவன் என்றும், 1000 கண்கள் என்றால் 1000 என்பது எண்ணில்லாத ஒரு எண், எண்ணிக்கை அடங்கவில்லை என்பது பொருள். அனைத்தையும் காண்பவன்,
அவனை ஏமாற்றி நாம் ஒரு நல்லதோ தீயதோ செய்ய முடியாது. ஆகவே அவன் 1000 கணனாக இருக்கின்ற காரணத்தினாலே நம்முடைய வினை பெயரை நமக்கு ஊட்டியே தீருவான். அவனை வழிபட்டால் அவன் நமக்கு வேண்டிய வரங்களை பொழிந்து தள்ளுவான் என்பதனால அவனை மீடுஷி என்று கூறுகின்றது வேதம். அப்படி ஒரு பாதியினாலே கடவுளை போற்றிய வேதம் அவருடைய அடியார்களையும் இன்னொரு பாதியினாலே கூறுவதனால மாகேஸ்வர பூஜைகளை வேதமானது இந்த உலகிற்கு முக்திக்கு உபாயமாக நிர்ணயித்திருக்கின்றது, அறிவிக்கின்றது. இந்த ஆழமான கருத்தினை சேக்கிழார் பெருமான் திருநீலக்க நாயனாருடைய புராணத்திலே நமக்கு வைத்து காட்டுகின்றார். நீலக்க நாயனார் வேதத்தை ஓதுகின்ற அந்தணர் 6 அங்கங்களையும் 4 வேதங்களையும் பிழையற கற்று அதிலே விதிக்கப்பட்ட யாகங்களை அன்றாடம் அனுஷ்டித்து ஒரு நாளைக்கு 2 வேளை அக்னிகாரியம் செய்கின்றார், அக்னிஹோத்திரம் செய்கின்றார். அவ்வாறு 63 மூவர் இருந்திருக்கின்றார்கள். நமினந்தி அடிகள், சோமாசி மாறர், நீலக்க நாயனார் மற்றும் அப்பூதரிகள் இவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். முருகநாயனார் அவ்வாறு இருந்தால் அறியப்படவில்லை. ஆனால் அவர் இறைவனை நேரடியாக வர்த்தமானத்திலே வழிபட்டார் என்று பார்க்கின்றோம். நீலக்க நாயனார் வேதத்தின் உட்பொருளாக எதனை அறிந்தார் என்று கேட்டால், வேத உள்ளுரையாவன விரிபுதல் வேணி நாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து பாதம் அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவை 2மே செய்கருத்துடையார். வேதத்தின் உள்ளக்கிடை என்பது என்ன, ரகசியம் என்பது என்ன, குறிக்கோள் என்பது என்ன, தாற்பயம் என்பது என்ன, கட்டளை என்பது என்ன, அது காட்டுகின்ற வழி என்பது என்ன என்று கேட்டால், கடவுளையும் அவன் அடியார்களையும் ஒப்ப வழிபட வேண்டும் என்ற பெருநெறியினை வேதம் காட்டுகின்றது என்று திருநீலக்கர் அறிந்து வைத்திருந்தார் என்று நமக்கு சேக்கிழார் காட்டுகின்றார். இதற்கு அடிப்படையாக அமைவது இந்த ஸ்ரீருத்திரத்திலே அடியன் எடுத்து காட்டிய இந்த மந்திரம்தான் என்று பார்க்கின்றோம். என்பதனால ருத்ரம் முக்திக்கார உபாயத்தை நமக்கு நேரடியாக காட்டுகின்றது என்று பார்க்கின்றோம். முக்திக்குரிய மந்திரமாகின்ற பஞ்சாட்சரத்தையும் அது தன்னுடைய அகத்திலே வைத்திருக்கின்றது. ஒருவன் தான் விலைமதிப்பு அறியாத ஒரு மாணிக்கத்தை தனக்கு கிட்டியிருக்கின்ற ஒரு பாக்கியமாக கருதி அதை வீட்டிலே எங்கு வைப்பான்? அது வாசப்பக்கம் வைக்க மாட்டான், கொல்ல பக்கம் வைக்க மாட்டான். வீட்டிலே நடுவன் இருக்கின்ற ஒரு அறையிலே, ஒரு பெட்ரூம்ல, ஒரு அலமாரியில, ஒரு லாக்கர்ல, அந்த லாக்கருக்குள்ள ஒரு ஜுவல் பாக்ஸ்ல பத்திரமா வைப்பான். அதே போல பெருமானுடைய பஞ்சாட்சரமாகின்ற நமசிவாய என்ற மந்திரத்தினை வேதங்கள் இவ்வாறு ஸ்ரீ ருத்ரபஸ்ரத்திலே வேத ரகசியமாக நடுவன் அமைத்திருக்கின்றன என்ற கருத்தை பெரியோர்கள் மிகவும் வியந்து பாராட்டுகின்றார்கள். அதை கூட ஒரு பாடலிலே பார்க்கின்றோம். எப்படி பார்க்கின்றோம்னா, வித்யாசு ஸ்ருதி ருத்கிருஷ்டா ருத்ரைகாதசினி ஸ்ருதௌ தத்ர பஞ்சாட்சரி தஸ்யாம் சிவயித் அக்ஷரத்வயம் என்று பெரியோர்கள் ஒரு பாடலை கூறுகின்றார்கள். இதனுடைய பொருள் என்னென்ன, வித்யாசு ஸ்ருதிஹி உத்கிருஷ்டா, நாம் ஓதுகின்ற கல்விகளிலே பலவிதமான கல்விகளிலும் வேத கல்வியே தலையாயது. ஒரு அந்தணன் வேதங்களை ஓதாமல் பிற நூல்களை படித்து பயனில்லை, அவருடைய வாழ்க்கை வற்றும். ஆகவே கல்விகளிலே ஓதத்தக்க கல்விகளிலே மிக உயர்ந்தது வேத கல்விதான். அந்த வேதங்களிலும் ஒருவனால் வேதங்கள் அனந்தாவை வேதாக, எண்ணில்லாமல் வேதங்கள் பெருகி இருக்கின்றன. வேதங்களும் ஆகமங்களும் கணக்கிலடங்காத மந்திரங்களை கொண்டிருக்கின்றன என்பதனால ஒருவனால் அனைத்தையும் ஓதி உணர முடியாது. அப்ப அடிப்படையாக ஒருவன் ஓதி தீர வேண்டும், ஓதி உணர்ந்தாக வேண்டும் என்று ஒரு பகுதி இருக்க வேண்டும். அந்த பகுதி என்பது என்ன, ஸ்ரீருத்ரம் தான். ருத்ரேகாதசினி ஸ்ருதௌ, வேதங்களிலே ருத்ரேகாதசினி மிகவும் முக்கியமானது. என்ன காரணம் என்று கேட்டால், அது அதனுடைய தாற்பயமாக ரகசியமாக இருக்கின்றது, உள்ளமாக இருக்கின்றது, நடுவன் அமைந்திருக்கின்றது. அந்த ருத்ரேகாதசினிய ஒருவன் அன்றாடம் ஓதி வர வேண்டும். அதிலும் முக்கியமான பகுதி என்னன்னு கேட்டா அந்த பஞ்சாட்சரம். அதனை ஒருவன் ஒரு நாளைக்கு 3 வேளைகள் அமர்ந்து ஜபிக்க வேண்டும், அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி என்று நம்பியார் கூறுகின்றார். ருத்ரேகாதசினி அந்த ஸ்ரீருத்ரத்தை கூட ஒருவன் பெருமானை அபிஷேகம் செய்யும் பொழுதுதான் அது ஓதப்படுவது என்றாலும் பிறர் அபிஷேகம் செய்யும் போது கூட நாம் ஓதலாம். பெருமானுடைய திரு சன்னிதானத்திலே இருந்து கொண்டு தரிசனம் செய்யும் போதும் ஓதலாம். ஆனால் பிரம்ம யஜ்யமாக பிரம்மயஜ்ய பிரசனமாக கூட ஓதலாம். பிரம்மயஜ்யத்தை ஓதும் போது பிற காரியங்களை செய்து கொண்டு கூட பிரம்மயஜ்ய பிரசனம் சொல்லலாம் என்று இருக்கின்றது. ஆனால் பஞ்சாட்சரத்தை அமர்ந்து ஒருவன் 3 வேளைகளிலே கிடைக்க வேண்டும் என்பது அதனுடைய பெருமையை காட்டுகின்றது. தத்ர பஞ்சாட்சரி. சரி, இப்ப அந்த 5 எழுத்திலும் எது மிகச் சிறப்பானதுன்னு கேட்டா தஸ்யாம் சிவயித் அக்ஷரத்வயம், சிவ என்ற 2 எழுத்துக்கள் அந்த 5 எழுத்திலும் சாரமாக இருக்கின்றன என்பதனால பெரியவர்கள் எப்பொழுதும் சிவசிவ என்று கூறிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு பாம்பினை பார்த்துவிட்டால் பயத்தினாலே சிவசிவ என்று கூறுவார்கள். நீங்கள் ஒரு ஜோக் அடித்தீர்கள் என்று சொன்னால்
சிரிப்பு வந்தால் சிவசிவ என்று கூறுவார்கள். ஒருவர் ஒரு தப்பு செய்கின்றார் என்றால் இரக்கத்தினாலே சிவசிவ என்று கூறுவார்கள். துக்கம் ஏற்படும் போது தாங்கிக் கொள்வதற்கு சிவசிவ என்று கூறுவார்கள். பெருமானை கண்ட ஆனந்தத்தினாலே சிவசிவ என்று தலைக்கு மேலே கைகூப்பி வணங்குவார்கள் என்று எப்பொழுதும் பெரியோர்கள் சிவசிவ என்றே கூறிக்கொண்டிருப்பார்கள். அந்த சிவநாமாவாகின்ற உயர்ந்த மந்திரம் என்பது இந்த ருத்ரத்தில் தான் காணப்படுகின்றது. அதனுடைய இதய பகுதியாக காணப்படுகின்றது என்பதெல்லாம் ருத்ரத்தினுடைய பெருமை. ருத்ரம் என்பது வேதம் என்பது இறைவனுடைய அடியார்களை வணங்குகின்ற ஓரிடம் என்பது ருத்ரத்திலே காணப்படுகின்றது என்பதனாலே எந்த கடவுளுடைய அடியார்களுக்கு வேதமானது வணக்கம் சொல்கின்றதோ அதன் மூலமாக கடவுள் என்பவன் யார் என்பதையும் அது காட்டுகின்றது. வேதங்களிலே வருகின்ற தெய்வங்கள் எல்லாம் ஒரு குரூப் போட்டோல இருக்கிற எல்லாரும் சமமான கௌரவம் கொண்டவர்கள் இல்ல. நம்ம ஸ்கூலை விட்டு கிராஜுவேட் ஆகி வெளில வரும்பொழுது குரூப் போட்டோ எடுத்துக்கிறோம். நம்மோட சேர்ந்து படிச்ச பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, நமக்கு கல்வி போதித்த ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க, அந்த ஸ்கூல்லே வேலை பார்க்கிற பணியாளர்கள் இருக்கிறார்கள், பிரின்சிபல் இருக்கிறார். அந்த குரூப் போட்டோல பிரின்சிபல் எவ்வாறு பெருமைக்குரியவரோ அதே போல வேதங்களிலே பல தெய்வங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் சிவபெருமானே தலையாயவன் என்பதை காட்ட வேண்டும். அதை வேதமானது பல யுக்திகளினாலே காட்டுகின்றது. அதில் ஒரு யுக்தி என்பது அவருடைய அடியார்களுக்கு வணக்கம் சொல்கின்றது. ருத்ரத்தில இப்ப சிவபெருமானுடைய அடியார்களுக்கு மட்டும்தான் வேதமானது வணக்கம் சொல்கின்றது என்பதனால சிவபெருமானே பரம்பொருள் என்பதை அது சொல்லாது சொல்கின்றது என்று பார்க்கின்றோம். அது மட்டுமில்லாம ஆகமங்கள் கூறுகின்ற 3 விதமான வழிபாட்டு முறைகள், அந்த முறைகளை ருத்ரமானது நமக்கு காட்டியிருக்கின்றது. குரு, லிங்க, ஜங்கம வழிபாட்டினை இந்த ருத்ரமானது நமக்கு காட்டுகின்றது என்பதனால வேதத்தின் உள்ளக்கிடியை விரிக்க வந்த அந்த பிரம்மசூத்திரம் கூட உபாசனா திரைவித்யாத் என்று கூறுகின்றது. இறைவனுடைய வழிபாடு என்பது 3 விதமானது. அது குரு, லிங்க, ஜங்கமம் என்று கூறுகின்றது. அந்த கருத்துக்கள் எல்லாம் இந்த சிறுத்திலே நமக்கு அமைந்து கிடக்கின்றன. பெருமானை பரம்பொருளை வழிபடுவதற்கு இதனை விட மிக உயர்ந்த ஒரு மந்திரம் இல்லை. பெருமானினுடைய அந்த சர்வாத்மத்துவம், அவன் எல்லாமாக இருக்கின்றான், அவனுடைய திருவுளினாலே படைப்பு அனைத்திலும் கலந்திருக்கின்றான் என்ற அந்த பேருண்மையை நமக்கு அபியாசத்தினாலே காட்டுவதாகவும் உணர்த்துவதாகவும் அந்த பெருநிலையை எழுதுவிப்பதாகவும் அமைந்திருக்கின்ற ஒரு மந்திரம் உண்டு என்று சொன்னால் அது சிறுதுரம் தான் என்று ஐயமின்றி கூறலாம். இவ்வாறு இதனுடைய பெருமையை நாம் கணக்கில்லாமல் கருதி கொண்டே இருக்கலாம். ஆனை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல ஒரு மணி நேரத்திலே இந்த ஸ்ரீ ருத்ரத்தினை பற்றி நாம் சிந்திப்பதற்கும் பெருமானுடைய அருளினை அதன் மூலம் பெறுவதற்கும் இந்த சிறு ருத்ரத்தினை அத்தியனம் செய்யாதவர்கள் அத்தியனம் செய்தவர்களை கொண்டு அவர்களை ஓத வைத்து அவர்களுக்கு நிறைய தட்சணை கொடுத்து அதனை கேட்டு பலனை அடையலாம். அல்லது இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற அரிய பெரிய கருத்துக்களை சிந்தித்து பயனை பெறலாம்.